வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்துக்கு வந்துருக்கோம். தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் என்ற ஒரு தெருவுக்கு தான் வந்துருக்கோம். சின்னமனூர் என்றாலே நமக்கு வந்து ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற செப்படி ஏற்றிய முதுகுடும்பி பெருவழுதி பாண்டியன். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள் இருக்குது. அந்த நடுகளை இங்கே உள்ள ஒரு குடும்ப சமுதாயத்தில் உள்ள ஆளுங்க தான் நமக்கு வந்து விவரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சாமி வந்து எங்கள் ஊரை காக்கிற சாமி. இவங்க பேர் வந்து இருளப்ப குடும்பன், தங்கை இருளாயி குடும்பச்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்துக்கு வந்துருக்கோம். தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் என்ற ஒரு தெருவுக்கு தான் வந்துருக்கோம். சின்னமனூர் என்றாலே நமக்கு வந்து ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற செப்படி ஏற்றிய முதுகுடும்பி பெருவழுதி பாண்டியன். முதுகுடுமி என்றால் மூத்த குடுமி என்ற ஒரு பொருள். அப்போ முதுகுடுமி என்ற பெருவழுதி பாண்டியன். அதுக்கு பக்கம் உள்ள ஊர் தான் சீலைமீட்டு என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா தெய்வேந்திர குல வேளாளர் குடும்ப சமுதாயம் பார்த்திங்கன்னா அதிகமாக வசிக்கிறாங்க. பெரும் நிலைக்கிழராக இருக்காங்க. பூர்வீகமாகவே பார்த்திங்கன்னா தோட்டம் துறவு வைத்து வேளாண்மை செய்து ஆன்மீகத்தோடு கலாச்சாரம் பண்பாடு வாழ்விலோடு பிணைந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு தென்னந்தோப்பாக தான் நம்ம இருக்குது. அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நடுகள் இருக்குது. அந்த நடுகளை இங்கே உள்ள ஒரு குடும்ப சமுதாயத்தில் உள்ள ஆளுங்க தான் நமக்கு வந்து விவரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த விவரம் என்னன்னு பார்க்க வேண்டியதுக்காக தான் நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம். வாங்க அதை என்னன்னு பார்த்துடலாம்.
பட்டடிக்கோ பொட்டு முடைக்கவா எது பட்டடிக்கோ பொட்டு வைக்கவா பட்டை அடி சின்ன பட்டையாக அடிக்கிற மாதிரி அடி நம்ம மரபு வழிபடி அப்படி தான் பண்ணணும். தரமாரியா ஆறு ரோடு இல்லை அதனால பண்ணிக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். வாங்க நடுவில் பார்க்கலாம். இதுதான் அந்த நடுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள தெய்வேந்திர வேளாளர் குடும்ப சமுதாயம் மக்கள் அதிகமாக வந்து வேளாண்மை செய்யறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்காக ஃபஸ்ட்டு வந்து இங்கே உள்ள அந்த நடுகள் உள்ள இந்த முன்னோர்கள் வந்து வழிபட்டுட்டு தான் வேளாண்மையை தொடங்குவாங்க. அதான் இங்கே மட்டும் இல்லை, சீலைமேட்டில் உள்ள ஆன்மீக கோயில் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் போய் வழிபட்டுட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ அதே போல் இதையும் பண்ணியிருக்காங்க. தேனி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். இது சீலையம்பட்டி கிராமம், தெய்வேந்திர வேளாளர் சமுதாயம். இந்த சாமி வந்து எங்கள் ஊரை காக்கிற சாமி. இவங்க பேர் வந்து இருளப்ப குடும்பன், தங்கை இருளாயி குடும்பச்சி. பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து ஒரு டீட்டெயில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்காக வேண்டியது நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இருக்கிறாங்க, ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா உரைவாள், இது வந்து பார்த்தீங்கன்னா பெண், இது வந்து அண்ணன் தங்கை. இந்த மாதிரி ஒரு வரலாறு தான் வந்திருக்கு. ஒரு பாண்டிய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடுகள்லையுமே எடுத்தாலுமே ஒரு ஆண் பெண் வந்தாங்களே கணவன் மனைவின்ற மாதிரி தான் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கை 2 பேர் வராங்க. அப்போ வேல் கம்பு ஆயுதம், அதாவது உறைவாள் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு போர்க்குளம் கண்ட மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு வரலாறு வந்து காட்டுது. இந்த வரலாறு பற்றி நமக்கு வந்து முழுமையாக வந்து நமக்கு வந்து எதுவுமே தெரியல.
அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக அதோடைய முழு விவரத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் வந்து நாங்கள் விசாரிக்கும் போது இந்த ஊர் மக்கள் வந்து விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேர் விவரம்லாம் சொன்னாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருளப்பன் குடும்பம், தங்கை இருளாயி குடும்பச்சின்ட்டு இவங்களுடைய பேர் விவரம் வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்து விவரம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர் காலத்தை சேர்ந்த நடுகள் மாதிரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பழங்காலத்தில் உள்ள கற்கள் மாதிரியே இருக்குது. இன்னும் இதனுடைய விவரம் வந்து நமக்கு தெரியணும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர் காலத்துக்கு தான் நம்ம போகணும். பாண்டியர் காலத்துக்கு போய் இதனுடைய விவரங்கள் என்னன்னு நமக்கு வந்து அப்போ தான் நமக்கு வந்து முழுமையாக கலாய்வு பண்ணி நம்ம இந்த நடுகள் வந்து எதுக்காக எழுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம தெளிவாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.